அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய இந்த பதிவிலே பெண்களின் மனதை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவர்கள் எழும் நேரத்தை பொறுத்தே வேறுபட்டு அமைகிறது என்று பலர் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அதிகாலை நேரங்களில் எழும் பெண்களின் வாழ்க்கை பயணத்தை நாமும் பார்க்க போகிறோம். காலை 3 முதல் 4, 4 முதல் 5, 5 முதல் 6, 6 முதல் 7, 7 முதல் 8, 8 முதல் 9, இவ்வாறு ஒவ்வொரு நேரத்திலும் எழும் பெண்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர்கள் சந்திக்கும் சோதனைகள் என்ன? அவர்கள் அடையும் வெற்றிகள் என்ன? அவர்களின் மனதில் வரும் உணர்வுகள் என்ன? இவை அனைத்தையும் விரிவாக அறிய போகிறோம். நீங்கள் எந்த நேரத்தில் எழுகிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அப்படியே எனில் முதலில் காலை 3 முதல் 4 மணி வரை எழும் பெண்களின் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 3 முதல் 4 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. உலகமே இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் கண்களை திறக்கும் போது உள்ளத்தில் ஒருவித சுமை உணர்வு இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு வலிமையும் உருவாகிறது. அவர்கள் நாள் எப்போதும் மற்றவர்களை விட முன்பாக தொடங்குகிறது. குடும்பம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மட்டும் விழித்து வீட்டின் பொறுப்புகளை சுமப்பார்கள். அந்த நேரத்தில் வீட்டின் அமைதியையும் வெளியில் நிலவும் இருளையும் பார்த்து மனதில் அடிக்கடி தனிமை உணர்வை சந்திப்பார்கள். நான் தனியாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய கஷ்டங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தை வலியடைய செய்யும். ஆனால் அந்த வலியையே அவர்கள் வலிமையாக்கி கொள்வார்கள். சிறுவயதிலிருந்தே இவர்களின் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பி இருக்கும். குடும்பத்தில் அன்பு பாசம் குறைவாக கிடைக்கலாம். சில சமயம் பெற்றோரின் அக்கறை குறைவாக இருந்திருக்கலாம். அதனால் அவர்கள் மனதில் ஒருவித வெற்றிட உணர்வு சிறுவயதிலேயே தோன்றும். பள்ளி நாட்களில் கான்சென்ட்ரேஷன் குறைவு, உடல் நல பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், இவையெல்லாம் அவர்களை வலியடைய செய்தாலும் அந்த சோதனைகள் தான் இவர்களின் மனதை உறுதியாக்கும். மற்ற பெண்களை விட இவர்களுக்கு சிறுவயதில் அதிக கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் தான் ஒரு நாள் வலிமையாக மாறும். இளமை காலத்தில் இவர்களின் வாழ்க்கை எளிதாக அமையாது. மனம் சுத்தமானது, அன்பும் பரிவும் நிறைந்தது என்றாலும் அவர்கள் உண்மையை நேராக சொல்வது சிலரிடம் கசப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள், உறவினர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். என் மனம் தூய்மையானது, ஆனாலும் என்னை ஏன் எல்லாரும் தவறாக பார்க்கிறார்கள் என்ற கேள்வி அடிக்கடி அவர்களின் மனதில் தோன்றும். அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்யும் குணம் கொண்டவர்கள். தாங்கள் கஷ்டப்பட்டாலும் பிறருக்காக உழைப்பார்கள். ஆனால் அதற்கான மதிப்பு உடனே கிடைக்காது. இதுவே அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் இவர்களின் சோதனைகள் இன்னும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கும். இன்லாசஸ் உடன் பிரிக்ஷன் வரலாம். பொருளாதார அழுத்தமும் இவர்களை சோதிக்கும். பல இரவுகள் பிளவுவில் முகம் புதைத்து அழுவார்கள். ஆனால் மறுநாள் அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்து அந்த கண்ணீரை துடைத்து குடும்பத்திற்காக மீண்டும் போராடுவார்கள். என்னாலதான் இந்த குடும்பம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்களை தினமும் எழுப்புகிறது. பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர்கள் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கிடைக்கும். நான் சந்தித்த கஷ்டங்களை என் பிள்ளைகள் சந்திக்க கூடாது என்று மனதில் உறுதி எடுப்பார்கள். பிள்ளைகளுக்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து விடுவார்கள். பிள்ளைகளின் கல்வி சாதனை இவர்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரும். பல வருடங்கள் உழைத்த பிறகு பிள்ளைகள் முன்னேற்றம் அடையும் போது அவர்கள் மனதில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் துக்கத்திற்கானது அல்ல, சந்தோஷத்திற்கானது. வாழ்க்கையின் ஆரம்பம் கண்ணீராலும் சோதனைகளாலும் நிரம்பி இருந்தாலும் 30 வயதிற்கு பிறகு மெல்ல நல்ல மாற்றங்கள் தொடங்கும். 40 வயதிற்கு பிறகு குடும்ப அமைதி, பொருளாதார நிலைமை, சமூக மரியாதை ஆகியவை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு காலத்தில் அவர்களை மதிக்காதவர்களே பின்னர் அவர்களை மரியாதையோடு பார்க்க தொடங்குவார்கள். 50 வயதிற்கு பிறகு பிள்ளைகள் இவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் வரும் உணர்வு, நான் கஷ்டப்பட்டதற்கான பலன் இப்போ வந்து சேர்ந்து விட்டது. முதிய வயதிற்கு வந்த பின் அவர்கள் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடுவார்கள். 3 மணிக்கு எழும் பழக்கம் காரணமாக அவர்கள் தியானம், பிரார்த்தனை, ஜெபம் இவைகளில் முழுமையாக மூழ்கிய அமைதியை அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கை இறுதியில் மரியாதையுடனும் பிள்ளைகளின் அன்புடனும் ஆன்மீக நிறைவுடனும் நிறைவடையும். இவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. அவர்கள் தினமும் 3 மணிக்கே எழுந்து உழைப்பார்கள், சாக்ரிஃபைஸ் செய்வார்கள், தனிமையை தாங்குவார்கள். ஆனால் அந்த உழைப்பும் சாக்ரிஃபைஸும் இறுதியில் பலனாக வந்து சேரும். கண்ணீரில் தொடங்கிய இவர்களின் வாழ்க்கை பாதை இறுதியில் ஆனந்தத்தாலும் அமைதியாலும் ஒளிர்ந்து நிறைவடையும். அடுத்ததாக காலை 4 முதல் 5 மணிக்குள்
எழும் பெண்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 4 முதல் 5 மணிக்குள் எழும் பெண்கள் உலகின் அமைதியையும் தங்களுடைய மன அமைதியையும் ஒரே நேரத்தில் உணர்ந்து நாளை தொடங்குகிறார்கள். மற்றவர்கள் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் கண்களை திறக்கும் போது தங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்ற ஒருவித பொறுப்பு உணர்வு அவர்களின் உள்ளத்தை ஆட்கொள்கிறது. தினமும் இப்படியே அதிகாலையில் எழுவதால் அவர் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு வித்தியாசமான வலிமை உருவாகிறது. ஆனால் அதே சமயம் வாழ்க்கையில் அவர்களுக்கு பல சோதனைகள் காத்திருக்கும். குடும்பத்தில் சில சமயம் அன்பு குறைவாக இருக்கலாம். சில சமயம் அவர்கள் செய்யும் உழைப்பை யாரும் கவனிக்காமல் விடலாம். இதனால் அவர்கள் மனதில் தனிமை உணர்வு அதிகமாகும். அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்துவது, உணவு சமைப்பது, குழந்தைகளை தயார் செய்வது, கணவனின் தேவைகளை கவனிப்பது, இவையெல்லாம் அவர்களின் தினசரி வாழ்க்கையின் அங்கமாகி விடுகிறது. ஆனால் அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு எப்போதும் உடனே கிடைக்காது. அவர்கள் எப்போதும் மனதில் நான் குடும்பத்துக்காக எவ்வளவு செய்கிறேன், ஆனாலும் என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க என்ற வலியை சுமந்து வாழ்கிறார்கள். ஒருபுறம் குடும்ப பொறுப்புகள், மறுபுறம் தங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள், இரண்டுக்குமே இடையில் மாட்டிக்கொண்டு தினமும் மனசோர்வடைவார்கள். அதிகாலையில் எழும் பெண்களுக்கு சமூகத்தில் ஒருவித தனிமை இருக்கும். எல்லாரும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் மட்டுமே விழித்து உழைப்பதால் அவர்கள் நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு நாளை ஆரம்பிப்பார்கள். ஆனாலும் அந்த தனிமையை வலிமையாக்கி முன்னேறுவது இவர்களின் சிறப்பு. இளமை காலத்தில் இவர்களுக்கு சவால்கள் நிறைய வரும். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும். ஆனால் அவர்கள் மனதில் இருக்கும் சுத்தமான அன்பு, உண்மை பேசும் குணம், சாக்ரிஃபைஸ் செய்யும் மனநிலை, இவையெல்லாம் அவர்களை தனித்துவமாக காட்டும். ஆனாலும் சில சமயம் அவர்களின் நேர்மையான பேச்சு அவர்களுக்கு எதிராகவே போய்விடும். அவர்கள் உள்ளத்தில் என் மனம் தூய்மையானது, ஆனாலும் என்னை ஏன் எல்லாரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கேள்வி எழும். அந்த கேள்வி அவர்களை ரகசியமாக வலியடைய செய்தாலும் அவர்கள் அதை வெளியில காட்ட மாட்டார்கள். திருமணம் வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் சிரமங்கள் அதிகம் வரும். கணவனுடன் கருத்து வேறுபாடுகள், இன்லாசஸுடன் பிரிக்ஷன், பொருளாதார சிக்கல்கள், இவை அவர்களின் மனதை புண்படுத்தும். ஆனாலும் அவர்கள் குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை விட்டு விடுவார்கள். பல இரவுகள் அவர்கள் பிளவுவில் முகம் மறைத்து அமைதியாக ஆழ்வார்கள். ஆனால் மறுநாள் அதிகாலையில் மீண்டும் கண்களை திறந்து என்னால் தான் என் குடும்பம் நிலைத்திருக்கணும் என்ற உறுதியோடு நாளை தொடங்குவார்கள். இதுதான் இவர்களின் மிகப்பெரிய வலிமை. பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்வின் டேர்னிங் பாயிண்ட் ஆகிறார்கள். பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. நான் சந்தித்த கஷ்டங்களை என் பிள்ளைகள் சந்திக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து விடுவார்கள். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் இவர்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் தரும். பல வருடங்கள் உழைத்த பிறகு பிள்ளைகள் சாதித்து சாம்பவங்கள் எட்டும் போது அவர்கள் மனதில் கண்ணீர் வந்தாலும் அது துக்க கண்ணீர் அல்ல, சந்தோஷ கண்ணீராக இருக்கும். வாழ்க்கை ஆரம்பத்தில் சிரமங்களாலும் தனிமையாலும் நிரம்பி இருக்கும். ஆனால் 30 வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும். 40 வயதிற்கு பிறகு குடும்ப அமைதி, சமூக மரியாதை, பொருளாதார நிலைமை, இவையெல்லாம் சீராகும். 50 வயதிற்கு பிறகு பிள்ளைகள் இவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் நான் கஷ்டப்பட்டதற்கான பலன் இப்போ வந்து சேர்ந்தது என்ற நிறைவு உணர்வு வரும். முதிய வயதிற்கு வந்த பின் அவர்கள் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்து பிரார்த்தனை செய்வது, ஜெபம் செய்வது, தியானம் செய்வது, இவையே அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படையாகும். அந்த ஆன்மீக சிந்தனை அவர்களின் மனதில் அமைதியை நிலைநிறுத்தும். பிள்ளைகளின் அன்பு, சமூக மரியாதை, குடும்பத்தின் ஆதரவு, இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையை நிறைவாக்கும். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் எளிதானது அல்ல. அவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து உழைக்கிறார்கள், சாக்ரிஃபைஸ் செய்கிறார்கள், பிறருக்காக தங்கள் ஆசைகளை விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ், அந்த உழைப்பு எல்லாம் இறுதியில் பலனாக வந்து சேரும். ஆரம்பத்தில் கண்ணீரால் நிரம்பிய இவர்களின் பாதை இறுதியில் ஆனந்தத்தாலும் அமைதியாலும் உளிர்ந்து நிறைவடையும். அடுத்ததாக காலை 5 முதல் 6 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 5 முதல் 6 மணிக்குள் எழும் பெண்கள் உலகின் இயற்கையோடும் குடும்பத்தோடும் ஒரு தனிப்பட்ட பிணைப்பை எப்போதும் உணர்கிறார்கள். சூரியன் உதயிக்க தொடங்கும் நேரம், பறவைகள் கீச்சிட தொடங்கும் தருணம், அந்த சமயத்தில் அவர்கள் கண்களை திறக்கும் போது மனதில் ஒரு புதிய நாளுக்கான நம்பிக்கையும் அதே நேரத்தில் வாழ்க்கை சுமைகளை சுமக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் கலந்திருக்கும். இவர்களின் வாழ்க்கை பொதுவாக மற்றவர்களை விட சற்று நிதானமாகவும் ஆனாலும் சோதனைகளால் நிரம்பியதாகவும் இருக்கும்.
சிறுவயதில் இருந்தே இவர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கும். பெற்றோரின் அன்பும் பாசமும் இருந்தாலும் நீ பெரியவளாகணும், நீ நல்லபடி படிக்கணும், நீ குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற எதிர்பார்ப்பு எப்போதும் இவர்களை சூழ்ந்திருக்கும். சகோதர சகோதரிகளை கவனிப்பது, வீட்டு பணிகளில் உதவுவது, இவையெல்லாம் இவர்களின் சிறுவயதை கடினமாக்கும். மற்ற குழந்தைகள் விளையாடும் நேரத்தில் இவர்களோ வீட்டு பணிகளில் மூழ்கி இருப்பார்கள். இதனால் என் குழந்தை பருவம் மற்றவர்களைப் போல சுதந்திரமில்லை என்ற சின்ன சோகமும் மனதில் பதிந்திருக்கும். கல்வி இவர்களின் வாழ்க்கையில் சவால்களோடு கலந்திருக்கும். மனதில் கவனம் சிதறுவது, உடல்நல பிரச்சனைகள், சில சமயம் குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு, இவையெல்லாம் இவர்களின் படிப்பை பாதிக்கும். ஆனாலும் இவர்களின் பிடிவாதமும் பொறுமையும், தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பான்மையும் இவர்களை முன்னேற்ற பாதையில் தள்ளிவிடும். ஒருமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். மெதுவாக நடந்தாலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இளமை காலத்தில் இவர்களின் குணாதிசயம் தெளிவாக தெரிய வரும். அமைதி, நிதானம், பொறுமை, பிறருக்காக தியாகம் செய்வது, இவையெல்லாம் இவர்களை மற்றவர்களிடையே தனித்துவமாக காட்டும். ஆனால் இவர்களின் அமைதியை சமூகத்தில் சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அமைதியாக இருப்பதை இவங்களுக்கு தைரியம் இல்லை, எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று சிலர் குறைத்து மதிப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் யோசித்து பார்த்த பிறகுதான் வார்த்தை பேசுவார்கள். அவர்களின் அமைதிக்குள் மிகப்பெரிய வலிமை இருக்கும். திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் சவால்கள் வரும். கணவனுடன் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பொருளாதார அழுத்தம், மாமியார் மருமகள் இடையிலான புரியாமைகள், இவை அவர்களை சோதிக்கும். ஆனால் இவர்களின் பெரிய பலம் பொறுமை. எவ்வளவு சோதனை வந்தாலும் காலம் சரி செய்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். பல இரவுகளில் தலையணையில் முகம் புதைத்து அழுவார்கள். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் எழுந்து குடும்பத்திற்காக அன்போடு உழைப்பார்கள். பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கிடைக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம், கல்வி முன்னேற்றம், இவையெல்லாம் இவர்களுக்கு முக்கியம். சில சமயம் பிள்ளைகள் உடல்நல பிரச்சனைகள் சந்தித்தாலும் அவர்கள் இரவும் பகலும் விழித்திருந்து கவனிப்பார்கள். பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் அடையும் போது அவர்களின் கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் துக்கத்திற்கானது அல்ல, மகிழ்ச்சிக்கானது. நான் சந்தித்த கஷ்டங்கள் வீணாக இல்லை என்ற பெருமை அந்த கண்களில் தெரியும். வாழ்க்கையின் நடுப்பகுதி இவர்களுக்கு மிக முக்கியமானது. 30 வயதிற்கு பிறகு மெதுவாக நல்ல மாற்றங்கள் தொடங்கும். குடும்ப அமைதி, சமூக மரியாதை, பொருளாதார முன்னேற்றம், இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நுழையும். ஒரு காலத்தில் அவர்களை மதிக்காதவர்களே பின்னர் அவர்களிடம் உதவி கேட்பார்கள். அவர்கள் எப்போதும் பிறருக்கு உதவ தயங்க மாட்டார்கள். அவர்களின் அமைதியான அணுகுமுறையும் நிதானமான குணமும் அவர்களை சமூகத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்கும். 40 வயதிற்கு பிறகு வாழ்க்கை இன்னும் உறுதியாகும். கணவன் மனைவி இடையிலான புரிதல் மேம்படும். பிள்ளைகள் இவர்களின் பெருமையாவார்கள். குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். நான் இவ்வளவு வருடங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததற்கு இப்போ பலன் கிடைத்து விட்டது என்ற நிறைவு அந்த வயதில் அவர்களின் மனதை நிறைக்கும். முதிய வயதிற்கு வந்த பின் இவர்களின் ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். 5 மணிக்கே எழும் பழக்கம் காரணமாக அவர்கள் பிரார்த்தனை, தியானம், ஜெபம் இவற்றில் முழுமையாக மூழ்குவார். பிள்ளைகள் அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் காட்டுவார்கள். சமூகத்தில் அவர்களை உயர்வாக மதிப்பார்கள். இறுதியில் அவர்களின் வாழ்க்கை அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நிறைவடையும். இவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. அவர்கள் தினமும் 5 மணிக்கே எழுந்து உழைப்பார்கள், தியாகம் செய்வார்கள், பொறுமையோடு வாழ்வார்கள். ஆனால் அந்த உழைப்பும் தியாகமும் இறுதியில் பலனாக வந்து சேரும். ஆரம்பத்தில் சோதனைகளாலும் கண்ணீராலும் நிரம்பிய இவர்களின் பாதை இறுதியில் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த பாதையாக மாறும். அடுத்ததாக காலை 6 முதல் 7 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 6 முதல் 7 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கை பொதுவாக சமநிலையுடனே தோன்றினாலும் அதற்குள் பல சோதனைகளும் சவால்களும் கலந்து இருக்கும். இந்த நேரம் உலகமே மெதுவாக விழித்தெழுந்து அன்றைய நாளுக்கு தயாராகும் நேரம். பறவைகள் கீச்சிடும் சத்தமும், சூரியன் முழுமையாக வெளிப்படும் ஒளியும், சுற்றியுள்ள மனிதர்களின் அசைவுகளும் இவர்களின் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்தாலும் அதே சமயம் நாளை எப்படி முன்னெடுக்கலாம் என்ற கவலையும் அங்கே இருக்கும். சிறு வயதில் இவர்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும். பெற்றோரின் அக்கறை இவர்களை வளர்ப்பதற்கு பெரும் ஆதரவாக இருக்கும். ஆனாலும் குடும்பத்தில் சில நேரங்களில் அதிக அக்கறையே அழுத்தமாக மாறும். நீ இப்படி செய்ய வேண்டும், நீ நன்றாக படிக்க வேண்டும், நீ நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற சொல்லாடல்கள் இவர்களின் சிறுவயதை இனிமையுடனும் சுமையுடனும் கலந்ததாக ஆக்கும். பிற குழந்தைகளை விட இவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருக்கும்.
அவர்களின் சின்ன ஆசைகள் பல நேரங்களில் நிறைவேறாமல் போகும். கல்வி இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பெறும். இவர்களுக்கு அறிவுத்திறன் இருந்தாலும் கவனம் குறைவு அல்லது குடும்ப அழுத்தம் காரணமாக படிப்பிலே சில தடைகள் வரும். சில நேரங்களில் என்னால் தான் முடியுமா என்ற சந்தேகமும் இவர்களின் மனதில் தோன்றும். ஆனால் அவர்களின் மனப்பக்குவம் அவர்களை முன்னேற்றமடைய தள்ளும். ஆசிரியர்களின் ஆதரவும் பெற்றோரின் நம்பிக்கையும் இவர்களின் கல்வியை முன்னோக்கி செலுத்தும். மெதுவாக இவர்களின் முயற்சிகள் பலனளிக்க தொடங்கும். இளமை காலத்தில் இவர்களின் குணம் வெளிப்படும். அவர்கள் பொதுவாக அமைதியாகவும் பொறுமையுடனும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் மனம் உண்மையில் மிகவும் வலிமையானது. எவரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் எவரும் தங்களை மதிக்காமல் நடந்தால் அதை ஒருபோதும் சகிக்க மாட்டார்கள். இவர்களின் தன்மை, நான் யாரையும் தவறாக பார்க்க மாட்டேன், ஆனால் யாரும் என்னை குறைத்து மதிக்க கூடாது என்பதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் சவால்கள் அதிகமாக இருக்கும். கணவனுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள், மாமியார் மாமனாருடன் ஏற்படும் முரண்பாடுகள், பொருளாதார அழுத்தங்கள், இவையெல்லாம் இவர்களின் மனதை சோதிக்கும். சில இரவுகளில் அவர்கள் மனம் உடைந்து கண்ணீர் விடுவார்கள். ஆனால் மறுநாள் காலையில் எழும்போது மீண்டும் குடும்பத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். இவர்களின் தியாகங்களுக்கு உடனடி பலன் கிடைக்காது. ஆனால் அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்வதில்லை. குடும்பம் அமைதியாக இருந்தால் போதும் என்ற மனப்பான்மை அவர்களுடைய மிகப்பெரிய பலம். பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையின் மையமாக மாறுவார்கள். பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகளுக்காகவே இருக்கும். நான் சந்தித்த கஷ்டங்களை என் பிள்ளைகள் சந்திக்க கூடாது என்ற எண்ணம் இவர்களை உழைப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் வழிநடத்தும். பிள்ளைகளின் சிறிய சாதனைகளுக்கே பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். பிள்ளைகள் பள்ளியில் சிறந்து விளங்கினாலும் சமூகத்தில் முன்னேறினாலும் அவர்கள் கண்ணீர் மல்க மகிழ்ச்சி அடைவார்கள். வாழ்க்கையின் நடுப்பகுதி இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். 30 வயதிற்கு பிறகு மெதுவாக அவர்களின் உழைப்பின் பலன் தெரியும். குடும்பத்தில் அமைதி உருவாகும். சமூகத்தில் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு காலத்தில் அவர்களை மதிக்காதவர்களே பின்னர் அவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களின் நிதானமான குணம், குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்த தன்மை, இவையெல்லாம் சமூகத்தில் அவர்களை உயர்வாக மதிக்க வைக்கும். 40 வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை இன்னும் உறுதியானதாக மாறும். கணவனுடனான உறவு புரிதலுடனும் நெருக்கத்துடனும் இருக்கும். பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். நான் இவ்வளவு வருடங்கள் சந்தித்த சோதனைகளுக்கான பலன் இப்போ கிடைத்துவிட்டது என்ற நிறைவு அந்த வயதில் அவர்களின் மனதில் ஆழமாக வேரூன்றும். முதிய வயதிற்கு வந்த பின் இவர்களின் மனம் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடும். 6 மணிக்கே எழும் பழக்கம் காரணமாக அவர்கள் பிரார்த்தனை, தியானம், ஜெபம் இவற்றை தவறாமல் செய்வார்கள். ஆன்மீகம் இவர்களுக்கு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அமைதியும் நிறைவும் தரும். பிள்ளைகளின் அன்பும் சமூக மரியாதையும் இவர்களின் வாழ்வை நிறைவாக்கும். இவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. அவர்கள் தினமும் 6 மணிக்கே எழுந்து உழைப்பார்கள், தியாகம் செய்வார்கள், பொறுமையுடன் வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆனால் அந்த உழைப்பும் தியாகமும் இறுதியில் பலனாக வந்து சேரும். ஆரம்பத்தில் சோதனைகளாலும் கண்ணீராலும் நிரம்பிய இவர்களின் பாதை இறுதியில் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த பாதையாக மாறும். அடுத்ததாக காலை 7 முதல் 8 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 7 முதல் 8 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கை வெளிப்படையாக சீராகவும் அமைதியாகவும் இருப்பது போல தோன்றினாலும் அதன் அடியில் பல சவால்களும் சோதனைகளும் மறைந்திருக்கும். உலகம் முழுவதும் அன்றைய வேலைகளுக்காக அவசரமாக இயங்க தொடங்கும் நேரம் இது. சூரியன் முழுமையாக வெளிவந்திருக்கும். சுற்றியுள்ள வீடுகளில் சமையலறையின் வாசனைகள் பரவத் தொடங்கும். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல தயாராகும். இப்படியான சூழலில் இவர்களும் தங்கள் நாட்டை ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் எழும் பெண்களுக்கு வெளிப்புற உலகத்துடனும் குடும்ப சூழலுடனும் ஒரு வித்தியாசமான தொடர்பு இருக்கும். சிறுவயதில் இவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் பாசமும் போதுமான அளவில் கிடைக்கும். குடும்பத்தில் அதிக பாதுகாப்பு இருக்கும். ஆனால் அந்த சேம் பாதுகாப்பே சில சமயம் இவர்களை சுதந்திரம் இல்லாதவர்களாக உணரச் செய்யும். நான் தனியாக எதையும் செய்ய முடியலையா என்ற கேள்வி இவர்களின் மனதில் பல முறை தோன்றும். மற்ற குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடும் வேளையில் இவர்களோ குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி வாழ நேரிடும். இதனால் அவர்களின் மனம் பல நேரங்களில் சோர்ந்து போனாலும் அந்த கட்டுப்பாடே அவர்களை வாழ்க்கையில் பொறுப்புள்ளவர்களாக மாற்றும். கல்வி இவர்களின் வாழ்க்கையில் கலந்த அனுபவமாக இருக்கும். அறிவும் திறமையும் இருந்தாலும் கவனம் குறைவு, சோம்பல், சூழ்நிலைகளின் தாக்கம் இவை சில சமயம் படிப்பை பாதிக்கும். ஆரம்பத்தில் அவர்களின் முயற்சிகள் உடனே பலன் தராது. ஆனால் மெதுவாக முயற்சி செய்வதாலும் பெற்றோரின் ஊக்கத்தாலும் ஆசிரியர்களின் ஆதரவாலும் அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள். இவர்களின் கல்வி பாதை மெதுவானதுதான், ஆனால் நிலையானது.
இளமை காலத்தில் இவர்களின் குணம் முழுமையாக வெளிப்படும். அவர்கள் இயல்பில் பாச மிகுதியானவர்கள். பிறரை காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாளைக்கு போடலாம், பிறகு செய்வோம் என்ற சோம்பல் இவர்களிடம் அதிகம் இருக்கும். இது அவர்களின் வளர்ச்சியை மெதுவாக்கும். ஆனால் ஒருவேளை அவர்கள் மனதை குவித்து ஒரு காரியத்தை செய்தால் அதில் முழுமையாக வெற்றியை பெறுவார்கள். இவர்களின் சைலன்ஸ் காம்னஸ் சில நேரங்களில் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். இவர்கள் போல்ட் இல்லை என்று சொல்லப்படும். ஆனால் உண்மையில் அவர்களின் அமைதியின் பின்னால் ஒரு பெரிய மன வலிமை இருக்கும். திருமண வாழ்க்கையில இவர்களுக்கு சோதனைகள் வரும். கணவனுடன் கருத்து வேறுபாடுகள், இன்லாசஸ் அண்ட் பிரிக்ஷன், பொருளாதார அழுத்தங்கள், இவையெல்லாம் அவர்களை சோதிக்கும். ஆரம்பத்தில் அவர்களின் காம்நேச்சர் பிறரால் சோம்பல் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படும். இதனால் மனக்கசப்புகள் வரும். பல இரவுகளில் பிளவுவில் முகம் புதைத்து ஆழுவார்கள். ஆனால் மறுநாள் காலை எழுந்து மீண்டும் குடும்பத்துக்காக சிரித்த முகத்துடன் தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். என்னாலதான் இந்த குடும்பம் நிலைத்திருக்கணும் என்ற உணர்வே அவர்களின் வலிமை. பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட். பிள்ளைகள் பிறந்த பிறகு இவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை சுற்றியே சுழலும். பிள்ளைகளின் சின்ன சின்ன செயல்களில் இருந்தே இவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். பள்ளியில் நல்ல மதிப்பெண், ஒரு சிறிய விருது, ஒரு சிரிப்பு, இவையெல்லாம் அவர்களின் கண்ணீரை சந்தோஷ கண்ணீராக மாற்றும். நான் சந்தித்த கஷ்டங்கள் வீணாக இல்லை என்ற உணர்வு அவர்கள வாழ்வின் பாதையில் தாங்கும். நடுப்பகுதி இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமானதாகும். 30 வயதிற்கு பிறகு மெதுவாக அவர்களின் உழைப்பின் பலன் வெளிப்படும். குடும்பம் சீராகும், பொருளாதார நிலைமை முன்னேறும், சமூகத்தில் அவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். ஒரு காலத்தில் அவர்களை மதிக்காதவர்களே பின்னர் அவர்களிடம் உதவி கேட்பார்கள். நிதானமாய் இருந்ததாலதான் இவ்வளவு நாள் நீங்க தாங்கினீங்க என்று பாராட்டுவார்கள். 40 வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை இன்னும் உறுதியானதாக மாறும். கணவனுடனான உறவு புரிதலுடனும் பாசத்துடனும் நிரம்பும். பிள்ளைகள் அவர்களின் பெருமையாக நிற்பார்கள். நான் இவ்வளவு வருடங்கள் சந்திச்ச சோதனைகளுக்கு இப்போ பலன் வந்துவிட்டது என்ற நிறைவு. அந்த வயதில் அவர்களின் மனதில் வேறு ஒன்றும். முதிய வயதிற்கு வந்த பின் இவர்களின் மனம் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடும். 7 மணிக்கு எழும் பழக்கம் காரணமாக அவர்கள் பிரார்த்தனை, தியானம், பக்தி வழிபாடு இவைகளில் ஈடுபட்டு மன அமைதியை அடைவார்கள். பிள்ளைகளின் அன்பு, குடும்ப மரியாதை, சமூகத்தின் பாராட்டுகள் இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையை நிறைவாக்கும். இவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஆரம்பத்தில் சோதனைகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்களும் அதிகம் இருக்கும். ஆனால் பொறுமை, சாக்ரிஃபைஸ், அன்பு இவையெல்லாம் அவர்களை வாழ்வின் இறுதியில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும். அடுத்ததாக காலை 8 முதல் 9 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோமா? காலை 8 முதல் 9 மணிக்குள் எழும் பெண்களின் வாழ்க்கை வெளிப்படையாக சீரானதாக தோன்றினாலும் அதற்குள் அவர்கள் மட்டுமே உணரும் சவால்களும் சோதனைகளும் நிறைந்திருக்கும். இந்த நேரம் வீட்டுக்குள் வேலைகள் ஆரம்பித்து குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தயாராகும். கணவர் அலுவலகத்திற்கு போக தயாராகும். சூரியன் முழுமையாக வெளிப்பட்டு ஒளிபரவி இருக்கும் பரபரப்பான சூழல். இந்த வேளையில் எழும் பெண்கள் தங்களுடைய நாளை தொடங்கும் போது மனதில் ஒருவித அவசர உணர்வும் அதே சமயம் சற்றே சோம்பலும் இருக்கும். சிறு வயதிலிருந்தே இவர்களின் வாழ்க்கை இனிமையுடனும் சுமையுடனும் கலந்திருக்கும். பெற்றோரின் அன்பு, பாசம் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த அக்கறையே சில சமயம் அழுத்தமாக மாறும். நீ இப்படி செய்யக்கூடாது, நீ நல்லபடி படிக்கணும், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்ற சொல்லாடல்கள் இவர்களின் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். சின்ன வயசில் விளையாடும் வயதில் கூட குடும்பம், உறவுகள் இவர்களிடம் பொறுப்புகளை ஏற்றுவிடும். இதனால் அவர்களின் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறாமல் போகும். அந்த நிறைவேறாத ஆசைகளே அவர்களின் உள்ளத்தில் ஒரு சோகத்தையும் தனிமையையும் விதைக்கும். கல்வி இவர்களின் வாழ்க்கையில் பெரிய பங்கு வகிக்கும். அறிவும் திறமையும் இருந்தாலும் கவனச்சிதறல், சோம்பல், குடும்ப அழுத்தங்கள் ஆகியவை அவர்களின் கல்வியை சிரமப்படுத்தும். பல தடைகளை சந்தித்தாலும் அவர்கள் விடாமல் முயற்சி செய்வார்கள். மெதுவாகவே இருந்தாலும் முன்னேற்றம் உறுதியாக வரும். இவர்களின் வாழ்க்கை விதி எப்போதும் மெதுவாக ஆனால் நிலையான முன்னேற்றம் என்ற பாதையை தான் பின்பற்றும். பலமுறை தோல்வி வந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் நான் சாதிப்பேன். இளமை காலத்தில் இவர்களின் குணாதிசயம் வெளிப்படும். அவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள். பிறரை காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒருவித சோம்பல் இருக்கும். நாளைக்கு செய்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களை பின்னுக்கு தள்ளும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். சிலர் இவர்கள் சோம்பல் அதிகம் என்று பேசுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மனம் அமைதியாகவும் யாரையும் குறை சொல்லாத மனப்பான்மையுடனும் இருக்கும். அந்த அமைதியின் பின்னால் தான் அவர்களின் உண்மையான வலிமை மறைந்து இருக்கும். திருமண வாழ்க்கை இவர்களுக்கு சவால்களோடு கலந்ததாக இருக்கும்.
ஆரம்பத்தில் கணவனுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். இவர்களின் காம் தன்மையை கணவர் பலமுறை சோம்பல் என்று தவறாக புரிந்து கொள்வார். மாமியார் மாமனாருடன் சிறிய பிரச்சனைகளும் குடும்ப பொறுப்புகளும் இவர்களை சோதிக்கும். பொருளாதார சிக்கல்களும் மன உளைச்சல்களும் அவர்களின் வாழ்க்கையை சிரமப்படுத்தும். சில இரவுகளில் பிளவுவில் முகம் புதைத்து அழுவார்கள். ஆனால் மறுநாள் காலை 8 மணிக்கே எழுந்து மீண்டும் குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். அவர்களின் சாக்ரிஃபைஸ் உடனடியாக யாராலும் கவனிக்கப்படாமல் போனாலும் குடும்ப அமைதி குலையாமல் இருக்க அவர்கள் எப்பொழுதும் தங்களை அடக்கிக் கொள்வார்கள். பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையின் அடையாளம். பிள்ளைகள் பிறந்த பிறகு இவர்களின் வாழ்வு முழுவதும் அவர்களை சுற்றியே சுழலும். நான் சந்தித்த கஷ்டங்களை என் பிள்ளைகள் சந்திக்க கூடாது என்ற உறுதியோடு அவர்கள் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து விடுவார்கள். பிள்ளைகளின் சின்ன சின்ன சாதனைகள் கூட இவர்களுக்கு பெரும் சந்தோஷமாக இருக்கும். பள்ளியில் பெற்ற சிறிய விருதோ ஒரு நல்ல மதிப்பெனோ கூட இவர்களின் கண்களை சந்தோஷ கண்ணீரால் நிரப்பும். நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கைக்கு இப்போ பலன் வந்துவிட்டது என்ற நிறைவு அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் வேறொன்றும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக நிலையானதாக மாறும். 30 வயதிற்கு பிறகு அவர்களின் உழைப்பின் பலன் தெரியும். குடும்பம் சீராகும். பொருளாதார முன்னேற்றமும் சமூக மரியாதையும் மெதுவாக இவர்களின் வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு காலத்தில் அவர்களை மதிக்காதவர்களே பின்னர் அடையில்லை. அவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்களின் சாக்ரிஃபைஸ், அன்பு, பொறுமை இவையெல்லாம் சமூகத்தில் அவர்களுக்கு மரியாதையை தரும். 40 வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை இன்னும் நிலையாகும். கணவன் மனைவி இடையேயான உறவு புரிதலுடனும் பாசத்துடனும் நிரம்பும். பிள்ளைகள் அவர்களின் பெருமையாக மாறுவார்கள். நான் சந்தித்த சோதனைகளுக்கான பலன் இப்போது வந்து சேர்ந்து விட்டது என்ற நிறைவு உணர்வு அவர்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். முதிய வயதிற்கு வந்த பின் அவர்களின் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும். 8 மணிக்கே எழும் பழக்கம் காரணமாக அவர்கள் பிரார்த்தனை, தியானம், பக்தி வழிபாடு இவைகளில் ஈடுபடுவார்கள். ஆன்மீகம் அவர்களுக்கு மன அமைதியையும் நிறைவும் தரும். பிள்ளைகளின் அன்பும் குடும்பத்தின் மரியாதையும் சமூக பாராட்டுகளும் அவர்களின் வாழ்க்கையை நிறைவாக்கும். இவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஆரம்பத்தில் சோம்பல், சோதனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இவையெல்லாம் அவர்களின் பாதையை சிரமமாக்கும். ஆனால் சாக்ரிஃபைஸ், அன்பு, பொறுமை இவையெல்லாம் அவர்களை வாழ்வின் இறுதியில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆரம்பத்தில் சோதனைகளும் கண்ணீரும் நிரம்பிய இவர்களின் வாழ்க்கை இறுதியில் ஆனந்தமும்